அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வம் அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு நற்செயலை நம்ம செய்யும் போதும், இல்லை நம்ம ஒரு ஆபத்திலேயோ ஒரு பிரச்சனையிலேயோ இருக்கும் போதும் முதல்ல நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா குலதெய்வம் தான். ஆனால் ஒரு சிலருக்கு குலதெய்வம் யார் அப்படின்றதே தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா வழி வழியாக நம்ம கும்பிட்டுட்டு வருவாங்க. ஏதோ ஒரு விதத்தினால அது விடுபட்டு போயிருக்கும். அப்படி தெரியல அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறது? எல்லாரும் குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிடுறாங்க. ஆடி மாதம் தை மாதம்னா பொங்கல் வைக்கிறாங்க. ஆனால் நமக்கு குலதெய்வமே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். அப்படின்னா சரி, ஒரு குலதெய்வமே தெரியல அப்படின்றவங்களுக்கு கூட எல்லாத்தையும் தாம் பிள்ளையாக நினச்சி அனுசரித்து ஆதரவையும் அருளையும் வாரி வாரி கொடுத்து நம்மளை ரொம்ப சிறப்பாக வாழ வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமயபுரம் மாரியம்மன் தாங்க. அதனால் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னு கவலையே படாதீங்க. இனிமே அந்த சமயபுரம் மாரியம்மனை மனசார நீங்கள் வேண்டி நம்பி, அம்மா தாயே எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, உன்னதே நான் உன்னையவே குலதெய்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிபூர்ணமாக மனசார ஏற்றுக்கிட்டு நீங்கள் சரணடையும் போது உங்கள் குலத்தை காக்கிறதுக்கு குலதெய்வமாக உங்கள் கூடவே இருந்து காவல் செய்கிறவ அவ தான். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. நீங்கள் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் இந்த பூஜை செய்ய 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 உங்களோட வாழ்க்கை ஏற்றமடைகிறத நீங்களாவே கண்கூட பார்க்க முடியும். சொல்கிறீங்களே வீட்டில் இருந்து பண்ணலான்னு, என்ன அப்படின்னா, அதாவது சமயபுரம் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கவங்க போயிட்டு வாங்க. ஒரு சிலர் குலதெய்வமும் தெரியாமல் இருக்கலாம், வேற எங்கேயாவது தூரத்தில் இருக்கலாம், அவங்க பக்கத்தில் உடனே பார்க்க முடியாத தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூப்பிட்ட இடத்துல இருந்து நமக்காக நிற்கிறவ அந்த சமயபுரம் மாரியம்மனை நான் சொல்கிற இந்த வழிமுறையில் உங்கள் வீட்டிலையே வச்சு சாமி கும்பிடுங்க. ஃபோட்டோ கூட உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நான் சொல்கிற இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு இமேஜில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. கலசம் வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. இது முறை இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் உங்கள் மாமியாரோ இல்லை அம்மாவோ இந்த கலசம் வச்சு சாமி கும்பிடலைனாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. இதை வச்சு புதுசாக கும்பிடுறதுக்கு எந்த பயமும் தேவை கிடையாது. புதுசாக ஒரு முறை நம்ம எடுத்து செய்கிறோமே அப்படின்ற பயம் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டாம். யார் வேணாலும் இதை செய்யலாம். இல்லை குலதெய்வமே இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு, நாங்கள் போய் பார்க்க முடியல அப்படின்னாலோ, இல்லை சமயபுரம் அம்மன் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குன்னாலோ செய்யலாம். நீங்கள் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் இந்த பூஜை நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஆடி மாதம் தை மாதன்றது எப்பயுமே அம்மனுக்கு சிறந்த மாதம் இல்லைங்களா? அதனால் அதில் பண்ணுறது இன்னும் சிறப்பு. இருந்தாலும் எல்லா வாரமும் முடிஞ்சால் எல்லா வாரமும் பண்ணுங்கள். நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பெல்லாம் இதை பண்ணுங்கள். முடியலன்றவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கீங்கன்னா மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை, வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமையாவது இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்க. இதுக்கு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு செம்பு சொம்பாக இருக்கலாம், பித்தளை சொம்பாக இருக்கலாம், இல்லை உங்களால் முடியுன்ற பட்சத்தில் அது வெள்ளி சொம்பாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு ஃபுல்லாக சுத்தப்படுத்தி தண்ணி நிரப்பிக்கோங்க. சுத்தமான குடிநீர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை நிரப்பிக்கோங்க. அதை நிரப்பிட்டு அதில் நீங்கள் சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, அந்த வாசனைக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம். அந்த மங்களகரமான மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாணயம், சில்லறை நாணயம், அது 5 ரூபாய் காயினோ இல்லை 1 ரூபாய் காயினோ ஒரு காயின் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வேப்பலை. ஒருவேளை வேப்பலையும் கிடைக்காத இடத்துல இருக்கீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் மட்டும் சேர்த்திங்கன்னா கூட போதும். அந்த வேப்பலை இருந்துச்சு பக்கத்தில் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா நல்ல நிறைய வேப்பலை எடுத்து அந்த மேலேயே வைங்க. அந்த தண்ணியிலையே மேலே வேப்பலையை வைங்க. வேப்பலையை வச்சு பூக்களால் அப்படியே அந்த இடத்த அந்த முகமாக நினச்சி, ஒரு அந்த சமயபுரத்து அம்மனோட முகமாகவே நினச்சி நீங்கள் அதை அப்படியே பூக்களாலேயே அலங்காரம் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பண்ணுறது அந்த சமயபுரத்து அம்மனுக்கே செய்கிறீங்க. அந்த சமயபுரத்து அம்மனை உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறதா பாவிச்சு செய்கிறீங்க. எல்லாத்தையும் இது பண்ணுங்கள். உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஒரு நீர்மோரோ ஒரு பானகமோ, அம்மனுக்கு முக்கியமானது அது தாங்க. நீங்கள் கூழ் செய்ய தெரியாமல் இருக்கலாம், இல்லை வேறு எதுவும் பெருசாக படையல் போட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீர்மோரும் பானகமும் கொடுத்தீங்கனாலே குளிர்ச்சியோட எல்லா கேட்ட வரத்தை அத்தனையும் கொடுக்குறவங்க சமயபுரம் மாரியம்மன்.
நீர்மோர் பானகம் இது ரெண்டையும் வந்து நெய்வேத்தியமாக வைங்க. வச்சுட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு எப்பயும் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பூஜையை பண்ணுங்கள். மனசார வேண்டிக்கோங்க. வேண்டுதல்களும் பரிகாரங்கள்லையும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை எவ்வளோ பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. கோரிக்கைகள் வந்து உடனடியாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைவேறும். ஒருவேளை உங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில வாரங்கள்லேயே வந்து அந்த கோரிக்கைகள் நிறைவேறதுக்கான அறிகுறியை நீங்கள் கண்ணிலேயே பார்க்க முடியும். உங்களாலேயே வந்து அதை உணர முடியும். இதை வச்சு நீங்கள் சாம்பிராணி போட்டு எல்லாம் இது பண்ணி நீங்கள் அந்த கலசத்தை வச்சு பார்த்தீங்கன்னாலே மனசு நிறைவாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கேட்குற அத்தனை வரத்தையும் அந்த சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.